Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 7th program to check whether the given 3-digit number is Armstrong number or not. First step manual thinking. அப்போ Armstrong numberனா என்ன? Armstrong number of 3 digits. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ப்ரோக்ராம் என்ன எழுதியிருக்கிறோம், Armstrong number 3 numbers வச்சு தான் நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். சரியா? அதனால இப்போ அது என்னன்னு பார்ப்போம். Armstrong numberனா என்ன அப்படின்னா 3 digitக்கு உங்களோட கான்செப்ட் என்னன்னா சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஈச் டிஜிட் ஈக்குவல் டு தி நம்பர் இட் செல்ஃப். இது அதோட கான்செப்ட். சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஈச் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் இட் செல்ஃப். எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் என்ன கான்செப்ட் நான் சொன்னேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 153 இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 371 இஸ் த ஆம்ஸ்ட்ராங் நம்பர். என்ன சொன்னேன்? Sum of cubes of each digit. So each digit, this is n equal to 153 நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து கியூப் பண்ணுங்க. 1 cube, 5 cube, 3 cube. Sum of, so மூணுத்தையும் ஆட் பண்ணிருங்க. அதுதான் நம்மளோட கான்செப்ட். 1 cube plus 5 cube plus 3 cube. ஆட் பண்ணினீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரும் உங்களுடைய கிவன் நம்பர் ஈக்குவலா இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் இட் செல்ஃப். இப்ப புரிஞ்சுச்சா அந்த கான்செப்ட்? நம்பர் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஈச் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் இட் செல்ஃப். ஓகே, இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 3 digit தான் கான்செப்ட். இப்போ n டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா கான்செப்ட் என்ன வரும்? சம் ஆஃப் n டிஜிட், நாட் கியூப். கியூப் 3 இருக்கனால நம்ம கியூப்னு சொன்னோம். இப்ப 4 டிஜிட் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க 4 கியூப், தட் இஸ் பவர் ஆஃப் 4 ஆஃப் ஈச் டிஜிட். புரிஞ்சுச்சா கான்செப்ட்? இந்த கோடிங் வேற, என் டிஜிட்டோட கோடிங்கும் கான்செப்டும் வேற. கொஞ்சம் மாத்தி கோடிங் எழுதணும். அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கும் எப்படி ஃபுல் நம்பரையும் 1 to 1000 வரையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ல 3 ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 3 டிஜிட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம், செகண்ட் n டிஜிட் நம்ம எப்படி அந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறது. என்ன நம்பர் கொடுத்தாலும், கிவன் பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அது கண்டுபிடிக்கணும். அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா நமக்கு தெரியாது இல்லையா? 1 to 1000 வரை என்னென்ன ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அப்போ இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணிருக்கணும், இந்த 2 நம்பர் அட்லீஸ்ட் இந்த 2 நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 153 இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 371 கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 3 cube plus 7 cube plus 1 cube equal to the 27, 347, 343 plus 1. So add பண்ணீங்கன்னா 371. So given நம்பரும் ஆன்சரும் given நம்பரும் சேமா இருக்கு. அப்ப இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். புரிஞ்சுச்சா கான்செப்ட்? இதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆஃப் 3 டிஜிட்டோட கான்செப்ட். ஏன்னா சம் ஆஃப் கியூப் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன சொன்னேன்? அடுத்த ஸ்டெப் லாஜிக்கல் திங்கிங் சொன்னேன். ஸோ லாஜிக்கல் திங்கிங் என்ன பண்ணணும்? n equal to 153 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 3 வெளியெடுக்கணும். அதுக்கு கான்செப்ட் தெரியும். எப்படி வெளியெடுப்பீங்க? கான்செப்ட் என்ன வெளியெடுக்கிறதுக்கு? ரிமைண்டர். இது ஆக்சுவலா ரிமைண்டர். அப்ப எதை உங்களுக்கு ரிமைண்டர் மீதி கிடைக்கும்? மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10 டிவைட் பண்ணா மீதி ஒவ்வொன்றும் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நான் பார்த்தோம் இல்லையா? 153 டிவைடட் பை மாடுலோ ஆப்ரேட்டர் 10னா கடைசி உள்ள ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதா கான்செப்ட்? இதுதான் கடைசி. இதை எடுத்துட்டேன். அடுத்த செகண்ட் ஸ்டெப்ல எனக்கு கடைசி நம்பர் வேணும். ஆனா எனக்கு என்னது? n 153 இருக்கு. அப்போ 153 வர்றதுக்கு பதில் 15 எனக்கு வேணும். அப்படின்னா தான் இதை நான் பிரிச்சு 5 கொண்டு வர முடியும். இது எப்படி பிரிப்பீங்க? இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னால இங்க என்ன பண்ணும்? என்ன குறைச்சிடணும், 2 டிஜிட்டா வச்சுக்கணும். அதுக்கு என்ன கான்செப்ட்? n equal to n divided by 10. இந்த கான்செப்ட் டிவைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட்டா கிடைச்சிடும். லாஸ்ட் இதை விட்டுரும். சரியா? கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னன்னா 15 தான்.
அதுதான் கான்செப்ட். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னால இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரியா? n ஈக்குவல் டு 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? தேர்ட் ஸ்டெப். அப்ப இந்த 1 எடுத்துடலாமா? ஆன்சர் கிடைச்சிருமா மாடுலோ ஆபரேட்டர் பண்ணா? சோ என்ன பண்ணிருப்பீங்க? இங்க இருந்த ஆன்சர் 1 டிவைடட் பை மாடுலோ ஆபரேட்டர். இது கோஷியன்ட் வந்து என்னது? 0, ரிமைண்டர் 1. புரிஞ்சிச்சா? அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்கும்? டிவைட் பை 10 பண்ணும்போது n டிவைடட் பை 10 என்னது? 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சிம்பிள் லாஜிக் தான். ஏற்கனவே நம்ம கவுண்ட்லயும் யூஸ் பண்ணோம் இல்லையா? எப்படி வந்து கவுண்டர் அண்ட் தென் ரிவர்ஸ்லயும் கூட நம்ம பிரிக்கிறதுக்கு வந்து படிச்சோம். அதனால சிம்பிள் லாஜிக் எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தரையும் கிடைக்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இதை கியூப் கண்டுபிடிச்சு ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கணும். அதை வந்து அப்படியே கியூபா கொண்டு போய் ரிமைண்டர் கியூபா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும்? ஒரு வேரியபிள சேவ் பண்ணிட்டே வரணும். அவ்வளவுதான் லாஜிக். சரியா? அப்ப அந்த கான்செப்ட் என்ன? உங்களுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு வேரியபிள் அதான் என்ன மாடுலோ ஆபரேட்டர். ஸோ ரிமைண்டர் கிடைச்சிரும். அப்புறம் ரிசல்ட் என்ன? ரிசல்ட் பிளஸ் என்ன பண்ணுவீங்க? 3 டைம் பவர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த கோடிங்க்கு நம்ம பவரை பத்தி பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை 3க்கும் 3 தடவை மல்டிப்ளை பண்ணினா கியூப் கிடைச்சிடும். சிம்பிளா முடிச்சிட்டோம். ரிசல்ட் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? n ஈக்குவல் டு n டிவைடட் பை மாடு. இதுதான் கான்செப்ட். இந்த லூப்பிங் திரும்பி ப்ராசஸ் மறுபடியும் 3, 5, 1 இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால while கண்டிஷன் சொன்னேன். 0 நாட் ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு இந்த கோடிங்குள்ள போகணும். இல்லைன்னா 0 கிடைச்ச உடனே நமக்கு வெளியே வந்துடணும். ஸ்டாப் த ப்ராசஸ் இல்லையா? இதான் நம்ம சிம்பிள் லாஜிக் ஏற்கனவே படிச்சதுதான். ஸோ வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா சிம்பிளா கியூ பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இப்ப கோடிங் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வாய்ட வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாய்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இன்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ரோக்ராமை எடுத்திருக்கேன். இன்ட் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹெடர் ஃபைல் மட்டும் எனக்கு போதும். ஸ்டாண்டர்ட் io.h மட்டும் போதும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்மலா டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு 2 வேரியபிள் எனக்கு வேணும். அது கான்செப்ட் சொல்றேன். எதுக்காக நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வந்து சொல்றேன். n1 இஸ் ஒரிஜினல் நம்பரா எடுத்துக்கிறேன். n மாதிரி இன்புட் n மாதிரி நான் எடுத்துக்கிறேன். n1ஓட மீனிங் எனக்கு என்ன? என்னைய பொறுத்த வரைக்கும் என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? ஒரிஜினல் நம்பர். அப்ப இது n2 வந்து ப்ராசஸிங்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது ரிமைண்டர் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோமா? ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோ. டிக்ளேர் பண்ணிக்க. ரிசல்ட்டை கட்டாயம் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் 0ன்னு கொடுத்துடணும். அடுத்த 2 ஸ்டெப் என்ன? நமக்கு இன்புட் வந்து வாங்குறதுக்காக இந்த ஸ்டெப். ஸோ மீனிங்கா நம்ம எழுதிருக்கலாம். என்டர் 3 டிஜிட் இன்டீஜர். அப்ப 3 டிஜிட்ல தான் நீங்க இன்புட் கொடுக்கணும். அப்ப அது எங்க போய் சேவ் ஆகும்? n1ல போய் சேவ் ஆகும். புரியுதா? இந்த n1 இது டூப்ளிகேட். n2 வந்து டூப்ளிகேட்டா வச்சுக்க போறேன். டெம்பரரி வேரியபிளா வச்சுக்க போறேன். அந்த டெம்பரரி வேரியபிள்ல எனக்கு n1 ஆன்சரும் நான் சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். அப்ப ரெண்டுத்துலயும் சேம் ஆன்சர் 153 கொடுத்தீங்கன்னா n1 ஈக்குவல் டு 153. இப்ப நான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா இது வந்து நியூ ரிசல்ட். இதோட வேல்யூ எப்பவுமே உங்களுக்கு மெமரி ரைட் ஹேண்ட் சைடுல தான் உள்ள வேரியபிள்ல மெமரியில இருந்து சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப n1 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்து வச்சிருக்கிறோம். அது 150 கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல மெமரில இருந்து எடுத்து வைக்கும். இப்ப என்ன ஆன்சர் உங்களுக்கு? n2லயும் அது சேம் ஆன்சர் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? மாத்தி எழுதிடக்கூடாது. அப்ப n2ல இப்ப என்ன இருக்குது? 153 இருக்கு. இப்ப நம்ம நார்மலா நம்மளோட லாஜிக்க பாத்துடலாமா? while n1 வந்து ஒரிஜினல் நம்பர்னு சொன்னேன். வச்சு செக் பண்றேன். அது 0 வர அந்த லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆக போகுது. நாட் ஈக்குவல் டுனா நம்ம கான்செப்ட் உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? n1 வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். அந்த n1 153 மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் நமக்கு கையில இருக்கும். அப்ப ரிசல்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ரிசல்ட் பிளஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். என்ன 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் ரிமைண்டரை 3 டைம் வந்து கியூப் பண்ணணும். அது ரிமைண்டர் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப ரிசல்ட்டோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சிருக்கோம்? 0 + 3 கிடைச்சிருக்குமா?
ரிமைண்டர் 3 into 3 into 3 27 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் போய் சேவ் ஆயிருக்கும். இதான் அதோட கான்செப்ட். அடுத்த ஸ்டெப் வந்து திருப்பி நான் அடுத்தது என்னது 15 எனக்கு வேணும். 15 வேறதுக்காக டிவைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம N1ல என்ன இருக்கு உங்களுக்கு 15 இருக்கும். திருப்பி ப்ராசஸ் நடக்கு. இப்படியே ப்ராசஸ் நடக்கும்போது அட் தி எண்ட்ல வந்து உங்களுக்கு 0 கிடைச்சிரும் இல்லையா? அப்ப 0 கிடைச்சும் போது வெளியே வந்துருவோம். புரியுதா? அப்ப ரிசல்ட் உங்களுக்கு கையில இருக்குது. கியூ பண்ணி சம் பண்ணி எல்லாம் உங்களுக்கு தெளிவா சம் ஆஃப் த டிஜிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சம் ஆஃப் கியூப் ஆஃப் டிஜிட் ஓகே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ரிசல்ட்டுக்கு இருக்கு. நம்ம அடுத்த செக்கிங் என்ன? இந்த ரிசல்ட்டோட நம்மள ஒரிஜினல் நம்பரை வச்சு செக் பண்ணணும். என்ன நம்ம இன்புட் கொடுத்தோமோ அதை வச்சு ஈக்குவலான்னு செக் பண்ணணும். இப்போ என்னோட வேல்யூ என்ன? லாஸ்ட்ல ஏதோ லூப் போட்டு வெளியே வரும்போது என்னோட வேல்யூ என்ன சொல்லுங்க பாப்போம். N1 = 0. அப்ப எப்படி நான் ரிசல்ட் வச்சு செக் பண்ணுவேன்? புரியுதா? அதுக்காக நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறேன், அதனாலதான் அந்த ஒரிஜினல் வேல்யூ ஒரு வேரியபிள்ல நான் டெம்பரரி வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அட் எண்ட்ல என்ன கிடைக்குது 0 கிடைச்சிரும். அதனால இப்ப N2ல எனக்கு என்ன ஆன்சர் இருக்கு 153 இருக்கா? அதை வச்சு ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இப்போ ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணினீங்கன்னா N2ஓட கம்பேர் பண்ணினீங்கன்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூனா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். N2ல தான் உங்களோட ஆன்சர் இருக்கு. சரியா? ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்து N2ல இருக்குது. ஸோ வந்து 153 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு நம்பர் 100 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சப்ஸ்டியூட், இது வந்து ஆன்சர் சப்ஸ்டியூட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். ஸோ இதை ஒரு தடவை ட்ரேசிங் கொடுத்து பாருங்க எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசிங் கொடுத்து கட்டாயம் ஒரு நம்பர் நீங்க கட்டாயம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னா 153, 370, 371 இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 371லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது 3 டிஜிட் N = 3 நம்ம கான்ஸ்டண்டாக கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா N டிஜிட் என்ன நம்பர் டிஜிட் கொடுத்தாலும் நம்மளையே அந்த டிஜிட்டை கண்டுபிடிச்சி ப்ரோக்ராம் கான்செப்டை கண்டுபிடிச்சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.